பெதஸ்தா இடத்துல தண்ணீர் கலக்கப்படும் பொழுது ஒரு தேவதூதன் அந்த இடத்துல பல வியாதியஸ்தர்கள் படுத்திருப்பார்களாம். குறிப்பாக ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்படுகிறது, 38 வருஷமாய் இடத்துல வியாதியாய் கிடந்தானா. 38 வருஷம். இயேசு வந்து அங்க நின்று கேட்கிறார், சொஸ்தமாக வேண்டும் என்று, சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இயேசு பார்த்து என்ன சொன்னா, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது நான் உள்ளே இறங்க முடியல, எனக்கு முன்பாக இறங்கிடுறாங்க. இப்படி இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கணும், சுகமாக்கணும்னு நினைக்கும் பொழுது அந்த நேரத்துல தான் நம்ம என்ன நினைக்கிறோம், உங்க அறையில இயேசு கடந்து வருவார். கூட்டம் முடிச்ச பிறகு ஊழியக்காரர் தலைமையில கை வைப்பார். அப்போ சுகத்தை பெற்றுக்கலாம். இயேசு பக்கத்தில் கடந்து போயிடுவார். அங்க பெதஸ்தா குளத்துல இயேசு வந்து நிற்கிறார். சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறான்னு சொல்லி தூதன் வந்து கலக்கணும்ன்றவர. இப்படிதான் இன்னைக்கு ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்கு. அவரு வந்தா நடக்கும். ஏன் நீங்க ஜோமனா நடக்காதா? ஏன் நீங்களே ஏசப்பா செபிக்கும் பொழுது நீங்க சுகத்தை பெற முடியாதா? முடியுமா முடியாதா? இப்படி இயேசு வந்து பக்கத்துல நின்ன பிறகு தூதன் வந்து கலக்கணும். தூதன் யாரு? இயேசு யாரு? தூதனுக்கு இயேசுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அவர் சுகத்தை கொடுக்கும்படி தேடி வந்திருக்கிறார். 38 வருஷமா காத்திருக்கிறாங்கன்னு சொல்லி தூதன் வந்து கலக்கும் போது இறங்க முடியல. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் தண்ணீர் கலக்கப்படும்படி உட்கார்ந்து இருக்கிறது போல பல காரியங்களுக்காக உட்கார்ந்து இருக்கிறது. மனுஷனை நம்பி, மருந்துகளை நம்பி, மாத்திரைகளை நம்பி, வீணா யார் மேலேயும் நம்பிக்கையை வைத்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இயேசு அருகில் வந்து நிற்கிறார். நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று சொல்லி இயேசு கேட்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு தெரியும் இயேசு சுகமாக்குவான்னு சொல்லி. அந்த பெதஸ்தா குளத்துல ஒரு தூதன் வந்து கலக்கும் பொழுது ஒருவன் தான் சுகமாக முடியும். அப்படிதானே? பெதஸ்தா தண்ணிய கலக்குனா ஒரே ஒரு தூதன் வந்து கலக்குமா. அப்போ உடனே என்ன நடக்குமா, யார் முதலாவது இறங்குறானோ அவன் தான் சுகமாக முடியும். ஆனா இந்த பெதஸ்தா இருக்கு பாருங்க, அவர் பேர் என்னது? இயேசு கிறிஸ்து. அவருடைய உள்ளத்துக்குள் இயேசு சொன்னா, என்னை விசுவாசிக்கிற உள்ளத்துக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகணும். அல்லேலூயா. எவ்வளவு தாகமா இருந்தா என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவுள்னு சொன்னாரு. அல்லேலூயா. அவரிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படுகிறாரு. ஜீவ தண்ணீராகிய, நதியாகிய, ஆறாகிய, வற்றாத நீரூற்றாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும் பொழுது பெதஸ்தா குளத்தை கலக்கும் போது ஒருவன் தான் சுகமானா. கண்மலையாக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டபடினால, எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்துல கண்மலையை எடுத்து கோலால் அடித்த பொழுது தண்ணீரை குடித்தார்களோ, பேசின பொழுது குடித்தார்களோ, கண்மலையாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக கிழிக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, அவருடைய சரீரம் உழுது நிலம் போல் இருந்தது நிமித்தம், கிழிக்கப்பட்டது நிமித்தம், அவர் சரீரத்தில் ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது நிமித்தம் இந்த பெதஸ்தா போது ஒருவன் தான் சுகமானா. இயேசு கிறிஸ்துவாகிய கிழிக்கப்பட்ட சரீரத்திலிருந்து புறப்படுகிற சுகம் எல்லாரையுமே சுகமாக்குகிறது. கரங்களை கத்தரை மகிமைப்படுது. இந்த கண்மலையும் இயேசு கிறிஸ்து அடித்த பொழுது புறப்பட்ட சுகம் அத்தனை பேரையும் சுகமாக்கிறது. ஆமென், ஆமென். அது தழும்புகளா நாம் குணமாகிறோம். ஹல்லேலூயா. அந்த வாட்டரை ஸ்டேர் பண்ணும் பொழுது ஒருத்தன் தான் சுகமானா. இயேசு கிறிஸ்துவாகிய கண்மலையை, இயேசு கிறிஸ்துவாகிய கல்வாரியில் நொறுக்கப்பட்ட கிழிக்கப்பட்ட சரீரத்தை நீங்கள் அசைக்கும் பொழுது, உங்கள் விசுவாசத்தினாலே கலக்கும் பொழுது, உங்கள் விசுவாசத்தினால் அவரை தொடும் பொழுது, உங்கள் விசுவாசத்தினால அவரை எங்கி நீங்கள் பிடிக்கும் பொழுது எல்லாரும்